மசால் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பட்டாணியை நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். ஊறின பட்டாணியோட 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா 2 வெங்காயம், 1 தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது கூட அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சோம் இல்லையா, அந்த பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சோன்னா மல்லி இலை தூவி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பானிபூரியை நல்லா உடச்சி வச்சுக்கலாம். அந்த பூரி மேலே மசாலாவை ஊற்றிக்கலாம். இந்த ஊற்றின மசாலாவுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச ஆனியன், கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச தக்காளி, கொஞ்சமாக இதுக்கு மேலே சோளப்பொரி, இதுக்கு மேலே மிக்சர்லாம் சேர்த்தோன்னா சூப்பரான சுவையான மசால் பூரி ரெடி.